செய்தி. நெல்லை மாநகராட்சியின் உதவி பொறியாளர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். ஆலயங்கோட்டை சாந்தி நகர் 28வது தெருவைச் சேர்ந்த லெனின் இவர் மாநகராட்சி உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சாந்தகுமாரி பாளையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு பாபின் என்ற மகளும் பாபிலா பிளஸ் என்ற மகளும் உள்ளனர். லெனின் பல ஆண்டுகளாக திருநெல்வேலி மாநகராட்சியில் பணிபுரியும் நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் சுதா விசாரணை நடத்தியதில் லெனின் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் என்பது உறுதியானது. கணவன் மனைவி சேர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டங்களில் ரூபாய் 3,59,21,589 மதிப்பில் வருமானத்திற்கும் அதிகமாக சொத்துக்களை வாங்கியிருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து மாநகராட்சி உதவி பொறியாளர் லெனின் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமார் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து 2 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.